மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் எழுதல் என்பது சாதனை என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ஓடிட்டே இருக்கு, நல்லா இருக்கிறோம். என்னென்னா நம்மளுக்கு இப்போது மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு, பெரிய பேரிடி. நமது பாசத்திற்குரிய பேரர் தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் இப்போ நம்மோட கிடையாது, இல்லைங்களா? கண்டிப்பாக. அன்று அதிகாலையில் அவருடைய ஓட்டுநர் ஏறக்குறைய ஒரு 4-5 மணி 6 மணி வாக்கில் நம்மளுக்கு ஃபோன் பண்ணார். அடைக்கலத்துக்கு தான் கூப்பிட்டு இப்படி ஃபாதர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே அவர் ரூமுக்கு வந்துட்டார், என்னை எழுப்பினார் அப்படின்ட்டு. அது தெரில, அதை யோசிக்க முடியல. இல்லை ஆண்டவர் திருடனை போல் உங்களுக்கு அந்த முடிவு வரும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், 4 நேரம் யாருக்கும் தெரியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போச்சு அந்த நேரத்தில். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்த மனிதர், நன்றாக. அதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தான் பெசநகரில் அந்த சிஸ்டர்ஸுடைய அவங்களுடைய அது சந்தித்தேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சாதாரணமாக அவருக்கு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு. பட்டு இந்த அளவுக்கு திடீரென்று ஒரு இறப்பு வரைகின்ற அளவுக்கு இப்போ ரொம்ப சீரியஸான சிக்னஸ்லாம் அவருக்கு எதுவும் கிடையாது. நன்றாக அன்றைக்கு அவருடைய இறப்பு சமயத்தில் அவரை பற்றி நிறைய பேசினாங்க. எத்தனை பன்முக, எவ்வளவு திறமைகள் கொண்டவர், இவ்வளவு திறமைகள் இருந்தும் எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக நிதானமாக பேசுகின்ற வார்த்தைகளிலும் அவருடைய பார்வையிலும் அவருடைய செயலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆனால் அவ்வளவு புலமை எல்லா காரியங்களிலும். அது கட்டுமான பணிகளாக இருக்கலாம், கட்டட பணிகளாக இருக்கலாம், ஆர்கனைசிங் பணிகளாக, இல்லை எழுத்து பணியாக இருக்கலாம், இல்லை பேச்சு பணியாக இருக்கலாம், இல்லை பாடலாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இல்லை விவிலியமாக இருக்கலாம். எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் அவர்கிட்ட என்ன திறமை இல்லை அப்படின்னு தான் கேட்கணும். எவ்வளோ திறமை இருக்குன்னு கணக்கிட முடியாத அளவுக்கு அவ்வளோ திறமைகள். அதே அளவுக்கு அமைதி, நிதானம், ஞானம், அதை வைத்து கொண்டு பெரிதாக நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் திறமை இருந்துச்சுன்னா அவன் கையால் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தலக்கணம் பிடித்து இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அதை பற்றி எதுவுமே பெரிதுபடுத்தாமல் நிதானமாக, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். இந்த கேள்வி நிறைய பேர் எப்படி ஃபாதர், என்ன ஃபாதர்னு கேட்குறாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு தொடர்பு கொண்டாங்க பல நாடுகள்லேருந்து. என்ன ஃபாதர் இப்படி ஆயிடுச்சுன்னு. இது ஏன்னா நம்முடைய இந்த விவிலிய மாதிரி ஓம் இல்லாட்டி இந்த வாழ்வு தரும் இறை வார்த்தை, அஃப்கோர்ஸ் நம்ம அதற்குரிய இன்னொரு ஆட்களை கண்டுபிடித்தாலும் அவரை நம்ம செய்ய முடியும். எவ்வளோ காரியங்கள் நம்மளோட மாதா தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறாரு. நவம்பர் மாதமாக விவிலியத்தின் அடிப்படையிலாக இருக்கட்டும், இல்லாட்டி அன்னை மரியாதை பற்றியாக இருக்கட்டும், புனித சூசை இருக்கட்டும், வழிபாடு வாழ்வாகிட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சிகளிலுமே கண்டிப்பாக அவர் தனது பங்களிப்பை மிக நிறைவாக செய்திருக்கிறார். அதனால் இந்த நாளில் அவருடைய இழப்பு மாதா தொலைக்காட்சிக்கும் சரி, மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களுக்கும் சரி, இது தாங்க முடியாத பெரிய இழப்பு. அதை யாரும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக அவர் செய்த அத்தனை, ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்தையும் பல மடங்கு அவர் பயன்படுத்திட்டார். திருச்சபைக்காக, மக்களுக்காக. அன்றைக்கி பேசுனாங்க, அவ்வளோ பேரும் சொன்னாங்க, அவர் கொடுக்கப்பட்ட அத்தனை திறமைகளையும் திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக அவ்வளவும் பயன்படுத்தினார். எந்த மறுப்பும் இல்லாமல் எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை வெளிப்படையாக சொன்னார்கள். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியனுக்குரிய நல்ல சன்மானத்தை கண்டிப்பாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்துட்டார். ஆல்ரெடி இஸ் தேர். கடவுளோடு இருக்கிறார், கடவுள் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார்.
ஆனால் நம்மளால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மள்ட்ட இல்லையே என்ற ஒரு ஒரு அந்த ஏக்கம். அதனால் இன்றைய நாளில் இனி இதை எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் நமது பாசத்திற்குரிய பேரருட் தந்தை ஜான் போஸ்கோ அவர்களுக்கு நமது அன்பை, ஜெபத்தை எந்நாளும் அவருக்கு சமர்ப்பிப்போம் என்று நாம் எல்லார் மத்தியிலும் அவரிடத்தில் நாம் சொல்கிறோம். அவர் நம்மள்கிட்ட கண்டிப்பாக இப்போ இங்கே இந்த இடத்துல தான் அவர் இருப்பார், பக்கத்தில் தான் நம்ம கூட தான் இருப்பார். அதனால் அவருக்கு தெரியும். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்கன்னு. ஏன்னா உங்களுடைய ஜெபம், நீங்கள் கடவுள் பக்கத்திலிருந்து எங்கள் செய்கின்ற ஜெபம், நீங்கள் செய்த அந்த பணியை இன்னும் நிறைவாக செய்வதற்கு உங்களுடைய ஜெபமும் பரிந்துரையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களை வழிநடத்துதலும் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நான் மன்றாடுவதோடு தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இருங்க என்று உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் அவருக்கு நிறைவாக இருக்க, அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற அவருடைய உடன் பிறப்புகள், செங்கல்பட்டு மறை மாவட்டம், குறிப்பாக ஆயர் உள்ளிட்ட தந்தையர்கள், செங்கல்பட்டு மறை மாவட்ட துறவர சபையை சார்ந்த அத்தனை பணியாளர்கள், மக்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் மனம் நிறைந்த அனுதாபங்களையும் ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக ஃபாதர், தந்தை அவர்களை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். நம்முடைய ஒளிப்பதிவுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் பேசும்போது மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சி வந்து நமக்கு இப்போ செப்டம்பர் மாதம் நம்ம தொடங்குது அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு முந்தைய மாதம் இல்லை அதுக்கு முந்தின மாதத்துலேருந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து தொடக்கப்புள்ளி எப்படி இருக்குன்னா, ஃபாதர் முதலே ஃபோன் பண்ணி இந்த ஆண்டு நம்ம எதை குறித்து பேசலாம், விவிலியத்தில் பெண்கள் பற்றி பேசியிருக்குது, விவிலியத்தில் உயிரினங்கள் பற்றி பேசியிருக்குது, நீர்நிலைகள் பற்றி பேசியிருக்குது, இப்போ இதில் நம்ம இந்த ஆண்டு எதை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒளிப்பதிவுக்கு வருகின்ற பொழுது ஒரு டைமில் நான் ஃபாதர்கிட்ட பேசி, ஃபாதர் அவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக கால்லாம் வலிக்கும், அதனால் நம்ம உட்காந்து இந்த டைம் அரேஞ்ச் பண்ணலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு முறை உட்காந்து ஷூட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபாதர் வந்து பார்த்துட்டு, இல்லை வழக்கம் நம்ம நின்றுட்டு தானே ப்ரெசென்ட் பண்ணுவோம், ஏன் உட்கார்ற மாதிரி, இல்லை ஃபாதர் ரொம்ப நேரம் நின்றுட்டு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால தான் உட்காந்து. இல்லை எனக்கு அந்த நின்றுட்டு பேசும்போது தான் எனக்கு அந்த உற்சாகத்தோடு என்னால் அதை வந்து பயன்படுத்த முடிகிறது அப்படின்னு சொல்ல அந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்லுவாங்க ஃபாதர், எழுதக்கூடிய திறமை இருப்பவர்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய திறமை என்பது இருக்காது, பேசக்கூடிய திறமை இருப்பவர்களுக்கு எழுத்து திறமை என்பது இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய தந்தையவர்களுக்கு ரெண்டுமே ஒரு சேர, அவருடைய அந்த ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் எங்கே தான் தேடி கண்டுபிடிக்கிறீங்க ஃபாதர் அப்படிங்கிற நமக்கே புதிய வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் ரொம்ப எளிய வார்த்தைகளாக எளிய மக்களை சென்றடையும் வண்ணம் அவருடைய பங்களிப்பு ரொம்ப விவிலியம் அறிவு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், வாழ்வுதரும் இறைவார்த்தையாக இருக்கட்டும், இப்போ யோசேப்பு ஆண்டு வந்து யோசேப்பை குறித்த தகவல்களாக இருக்கட்டும், எல்லாமே அட் த டீப், அந்த ஆழத்திற்கு சென்று அதனுடைய தரவுகளை எடுத்து அதுவும் புரியும்படி எடுத்து சொல்வது வந்து கண்டிப்பாக இன்னொருத்தர் நம்மளால் ஈடு செய்யவே அவருக்கு மட்டுமே கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிச்சயமாக ஃபாதர். ஸோ அந்த வேளையில் தந்தை அவர்கள் நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஸோ அப்படியே இன்றைக்கி கடிதங்களுக்குள்ளே போகும் ஃபாதர். சரி, இன்றைக்கி ஒரு சில கடிதங்கள் என்ன அப்படின்னா, தந்தையை குறித்து வந்த கடிதங்கள் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணியிருக்குது. முதல் கடிதம் வந்து சங்கரன் கோவிலிருந்து பிலேந்திரன் ஐயா அவர் எழுதியிருக்கிறாரு. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களின் ஆன்மீக தொலைக்காட்சியான மாதா தொலைக்காட்சியில் வாழ்வுதரும் இறைவார்த்தை நிகழ்ச்சியில் 3 அருட்தந்தையர்களுடன் இணைந்து விவிலிய வசனங்களை தெளிவுபடுத்தியும், விவிலியம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவிலிய வசனங்களை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறி இதன் மூலம் கேட்கப்படும் வினாக்களுக்கும் ஆர்வமாக பதிலளிக்கும் முறையில் இந்நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி வந்த செங்கல்பட்டு மறைமாவட்ட முதன்மை குரு பேரருத்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களின் மறைவு அதிகாலை 4 மணிக்கு இறைவனடி சேர்ந்தார், அதாவது 16/4/2024 என்ற இந்த செய்தியை மாதா தொலைக்காட்சியின் மூலம் எனது குடும்பத்தார் அனைவரும் அறிந்து கொண்டோம். எனவே எனது குடும்பத்தாரின் ஆழ்ந்த இரங்கலை அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களின் உறவினருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய செங்கல்பட்டு ஆயர் மற்றும் அருட்தந்தையர்கள் அனைவருக்கும், மறைமாவட்ட மக்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி வாயிலாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களின் ஆன்மா இளைப்பாறுதல் அடைய வேண்டி மாதா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஜெபித்துக் கொள்கின்றோம். இவன் சா பிலேந்திரன், சங்கரன் கோவில். உண்மையிலே உடனடியாக இதற்கு ஒரு கடிதம் எழுதி போட்டது அவருடைய பெரிய நல்ல மனதை காட்டுகிறது. அதாவது மாதா தொலைக்காட்சியோடு நாங்களும் இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு பெரிய சாட்சியம். நிச்சயம். அதனால் தமிழ்மிகு பிலேந்திரன் ஐயா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி. உங்களது நல்ல மனதை பாராட்டுவதோடு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. அதோட கூடுதலாக இன்னொரு இமெயில் வந்து வந்துருக்கு ஃபாதர். இமெயில் என்னன்னா, ஓமன் நாட்டில் இருந்து ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறார் ஃபாதர். டியர் ஃபாதர் டேவிட், I am very happy and glad to send this mail to you. I would like to thank you for Mada TV YouTube transmission of funeral mass of Father John Bosco. In the same time, I express my deep condolences too. Through Mada TV only, I came to know him about his biblical knowledge.
In the year of St. Joseph celebration, he gave extraordinary explanation about St. Joseph and his name. From that day onwards, I was attracted to his Tamil advanced language. I watched more than 4 hours his funeral mass today. I saw you also. Thanks, Father. Today only I came to know he is from our places only. Muhayur Kalleri, Pondicherry. God bless. Mother Mary, pray for us. Felix Oman. அப்படின்னு ஒரு ஃபெலிக்ஸ் வந்து முன்னாடி அடிக்கடி எனக்கு இமெயில் போடுவார் நிகழ்ச்சிகளை குறித்து. ஓமனில் இருந்து நிகழ்ச்சி ஓமனிங் குறித்து இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஏன்னா அன்றைக்கி நம்ம அவருடைய அந்த ஃபியூனரல் மாஸ் அவருடைய அந்த அடக்க திருப்பலியை வந்து நம்ம நேரடியாக மாதா தொலைக்காட்சியில் நம்ம வந்து நேரலை பண்ண முடியாது. ஏன்னா பொதுவாக ஆயர்களுக்கு மட்டும்தான் அந்த இது. அதனால் இருந்தாலும் அவர் வந்து மாதா தொலைக்காட்சிக்கு ரொம்ப அதிகமாக அவர் நிறைய அவருடைய சேவைகளை கொடுத்ததுனால நம்ம மாதா தொலைக்காட்சிக்குன்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் நம்ம வந்து அதை லைவ் பண்ணோம். அந்த திருப்பலி முழுக்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துட்ருக்குறாங்க. ஏறக்குறைய 15,000-20,000 பேர் வரைக்கும் அதை பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் இனி நீங்கள் யாராவது நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாதா தொலைக்காட்சியுடைய யூடியூப் சேனல் லைவ்னு நீங்கள் மாதா டிவி லைவ்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது வந்துடும். நீங்கள் அந்த இதில் ஃபாதருடைய அடக்க திருப்பலி முழுக்க பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இது ஏன்னா நாங்கள் அதை பற்றி நாங்கள் தொலைக்காட்சியில் ஃபியூனரல் தான் போட்டிருந்தோம். பட் அது சொல்லலை நம்ம வந்து. ஆனால் நீங்கள் ஏன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தோம். வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்கும் 30,000 பேருக்கு மேலே ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது வந்து லிங்க் அப்படியே எல்லாருக்குமே வந்து எப்போ ஃபார்வர்ட் ஆகிட்டே தான் சோஷியல் மீடியாவில். அதனால் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். ஃபாதர் ஜான் போஸ்கோ ஃபியூனரல் மாஸ் மாதா டிவி லைவ் அப்படின்னு தேடினாலே அடித்தாலே வந்துடும். அதனால் திருவாளர் சகோதரர் ஃபெலிக்ஸ் அவருக்கு என்ன மனம் நிறைந்த நன்றிகள், பாராட்டு. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோட. நிச்சயம். 2 கடிதங்கள் வந்து நம்ம ப்ரீபோன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது மிக விரைவாகவே நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லி. அதுபோக தொலைபேசி வாயிலாக நிறைய பேர் கேட்கணும். நிறைய தொலைபேசி அழைப்புகள் நமக்கு வந்தது. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியினுடைய ரெகுலரான கடிதம் செல்வராஜ் அப்படிங்கிறவர் வந்து மாங்காடு அப்படிங்கிறதுலேருந்து எழுதியிருக்கிறார். சென்னை மாங்காடுலேருந்து. உலகெங்கும் நற்செய்தி வழங்கி வரும் மாதா டிவிக்கு என் முதற்கண் வணக்கம். தினசரி மாதா டிவி பார்த்து வருகின்றேன். மாதா டிவி என் இரத்தத்தின் இரத்தமாக கலந்துவிட்டது. எந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லலாம் என்றால் இதில் இடம் பற்றாது. முக்கியமாக கடவுள் வணக்கம் ஸ்டோரி. பிரதர் ஜோ எந்த நிலையில் இருந்தாலும் சிரிக்க வைத்து விடுவார். திருப்பாடல், இன்றைய புனிதர், கதைகள் 1000, வெற்றி நமதே, இந்தியராகிய நாம், உழவும் உயர்வும், நம்ம ஊர் வைத்தியம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஆயரின் ஆசிரியர், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். 11 மணி ஆராதனை, நீங்கள் 5 பேரும் சேர்ந்து பாடும் பாடல், கதைக்கலாம் வாங்க, 1 மணி திருப்பலி, அறம்சை, மாலை திருப்பலி, வந்ததும் தந்ததும், ஜெபமாலை, 24/3/24 ஒளிபரப்பிய விதைக்கல் என்ற நாடகம், அருட்பணி மரிய மைக்கேல் என் உள்ளத்தை நெகிழ வைத்துவிட்டது. முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடகம். தந்தை அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகவும் ஊக்கம் கொடுக்கக்கூடியவையாக இருந்தன. மேலும் இது போன்ற நாடகங்களை தந்தை அவர்கள் எழுத வேண்டும். தந்தை அவர்களுக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். மேலும் பேறு பெற்றோர் வாரம் 28/3/24 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை எம்.ஏ. ஜோசப் ரட்சகர் சபை நலமா தந்தை வீமஜோ அடைக்கலராஜ் இவர் எடுத்த பேட்டி. தந்தைக்கு 2 கண்கள் பார்வை இல்லை. இந்த நிலையில் அவர் படும் பாடு வேதனைகள் என் உள்ளத்தை உருக்கிவிட்டது. எசேக்கியேல் 37 அதன் விளக்கம். மேலும் எனக்கு பார்வை இல்லை, என்னை வழி நடத்துவது தூய ஆவியார்தான். இந்த வசனம் படி நடப்பது. அவருடைய தந்தையின் அனுபவத்தை கேள்வி கேட்டு அதற்கு விளக்கம் கொடுத்தது. உண்மையிலேயே நேரம் போனதே தெரியவில்லை. தந்தையை நேரில் பார்க்க ஆவல். வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்துவேன். நிறைய எழுத வேண்டி இருக்கிறது. இப்படிக்கு எம் செல்வராஜ் மாங்காடு அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருக்கிறார். அதாவது இவர் முதல்ல அந்த கடிதம் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். மாங்காடு திருவாளர் செல்வராஜ், ரொம்ப நன்றிங்க. அதாவது மாதா தொலைக்காட்சி எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் வந்து என் ரத்தத்தில் கலந்து விட்டது நீங்கள் சொன்னதுக்கு வந்து முழுக்க உங்களுடைய கடிதம் வந்து நியாயம் சேர்க்கிறது. அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து எல்லா நிகழ்ச்சியும் குறித்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கல இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அந்த மாங்காடு பகுதியில் பல இடங்களில் வந்து மற்றவங்கள்ட்டையும் இவங்க அந்த பங்குகளில் சொல்லுங்கள், மக்களை நல்லா பயன்படுத்த சொல்லுங்கள். நல்ல நிகழ்ச்சிகள் விவிலியம் சார்ந்த நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான, இப்போ நீங்கள் வந்து கடவுள் வணக்க நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன நிகழ்ச்சியும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் எல்லாருமே அது வந்து அது பயனடையலாம். அதனால் மற்ற சமயம் இது வந்து ஒரு மதத்திற்கான ஒரு தொலைக்காட்சியை பார்க்காமல் சமயம் கடந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தொலைக்காட்சி மற்றவங்களுக்கு சொல்லி வைங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட சிறப்பு. அப்படி அடுத்த கடிதமும் ஒரு இமெயிலில் வந்த கடிதம். தேன்கனிக்கோட்டை
ஸோ ஜோசப் பெபின் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. தென்கனிக்கோட்டை வந்து ஒசூர் பக்கத்தில் தருமபுரி மறை மாவட்டம் போட்டிருக்கிறாங்க. அன்புள்ள தந்தைக்கு இன்று 5/4/2024 காலை 9:30 மணிக்கு மாதா டிவியில் சிவகங்கை மறைமாவட்டம் கொக்கூர் அணி புனித செபஸ்தியார் பங்கில் நடைபெற்ற பாஸ்கா விழாவை பார்த்தேன். இதுவரை நான் எந்த ஒரு பாஸ்கா நிகழ்ச்சியையும் பார்த்ததில்லை. அதனுடைய தயாரிப்புகள், நடிக்கும் நடிகர்களின் அனுபவங்களை பார்த்தேன். மிகவும் அருமை. மாதா டிவியின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. தொடரட்டும் மாதா டிவியின் பணி. நான் உங்களுக்காக எங்களுடைய ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய அனிதர ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படிக்கு உங்கள் ஆசிரியரை வேண்டி நிற்கும் பெபின், தேன்கனிக்கோட்டை பங்கு, தருமபுரி மறைமாவட்டம். வெரி குட் பேபி, ரொம்ப சந்தோஷமா. ஆக்சுவலாக வந்து இந்த பாஸ்கா அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் இந்த தென் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப, இங்கே சேலம் பக்கத்தில் இப்போ இந்த பள்ளிப்பாளையம்ன்றது ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஆனால் தென்புறங்களில் வந்து அநேக பங்குகளில், திண்டுக்கல் பகுதியில், மதுரை பகுதியில், சிவகங்கை பகுதியில் வந்து அநேக பங்குகளில் வந்து பாரம்பரியமாக, திருச்சி ஒரு சில பகுதிகளில் பல 100 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது அந்த காலத்தில், அதாவது இது வந்து என்னென்னா ஒரு ஞானோபதேசம் மாதிரி, இயேசுடைய பாடுகளை குறித்து மக்களுக்கு அதை செல்வதற்கு இது ஒரு கொண்டாட்டமாக, ஒரு சமூக கொண்டாட்டமாக கூட. நான்லாம் பங்கு சாமியார் அது இருக்கும்போது இந்த பாஸ்கா ஒவ்வொரு ஊர்லேயும் முடிய ஏகப்பட்ட ஓலைகள் எழுத வருவாங்க. திருமணம் அங்கே எல்லாம் பொண்ணெல்லாம் பாஸ்காவில் எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே, இந்த ஊர் பிள்ளை, அந்த ஊர் பிள்ளை, இந்த ஊர் பையன் அப்படின்னு நாங்கள் எல்லாமே வந்து, இது பழைய காலத்தில் வந்து இந்த சமூக கொண்டாட்டங்கள் வந்து ஒரு விதத்தில் ஞான உபதேசமாக வந்து, இன்னொரு விதத்தில் வந்து அவங்களுடைய எல்லாரும் ஒருத்தர், ஏன்னா அப்போல்லாம் வந்து மொபைல் கிடையாது, ஃபோன் கிடையாது, மேரேஜ் இதெல்லாம் கிடையாது, எல்லாமே கிடையாது. அப்போ நேரடியாக பார்த்து இந்த வீட்டில் பொண்ணு இருக்குது, இல்லை மாப்பிள்ளை இருக்கான்றது அங்கே போய் திருவிழாவில் பார்த்தா தான் தெரியும். அதனால் அந்த நேரத்தில் வந்து இவங்க நிறைய, ஸோ இது மாதிரியான ஒரு சமூக கொண்டாட்டமாகவும் வந்து இருக்குது. இது ஒரு பாரம்பரிய நிகழ்த்துக்கலை. அதனால் அதை பார்த்திங்கன்னா இதில் வசனங்கள் வந்து பாடலை அப்படியே ஒரு சாண்டிங் மாதிரி, வசனம் பேசாமல் அப்படியே பாடல். எங்கே யாரை தேடி வந்தீர்கள் அப்படின்னு, நாசரேத்தூர் இயேசுவை தேடி வந்தோம் அப்படின்னு ஒரு மாதிரி இழுவையாக. அப்போ தான் வந்து, ஏன்னா அப்போ மைக்கெலாம் கிடையாது, அந்த சத்தம் வந்து போய் சேரணும் அப்படியே. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இதனுடைய ஒரு நவீன இது வந்து இன்றைக்கி மதுரையில் ஒரு இடத்துல நடத்துகிறாங்க, பசுமலைன்னு ஒரு இடத்துல. இன்னொன்று வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ரொம்ப நவீன முறைப்படி ரொம்ப அருமையான பின்னணிகள், திசை, உடை அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப அல்ட்ரா மாடல். அதுவும் நம்ம மாதா டிவியில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரு வாரம் முழுக்க அந்த 2.5 மணி 3 மணி நேரம் அந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாக நம்ம வந்து யாழ்ப்பாணத்தில் ஃபாதர் யாழ்மறையலை தொலைக்காட்சி அவங்க நமக்கு ஷூட் பண்ணி ஃபாதர் ஸ்டீஃபன் அங்கேருந்து அனுப்புகிறாரு. இது மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் இனி இதே நீங்கள் பார்க்கல, மாதா டிவியில் பார்க்காம விட்டிங்கன்னா யூடியூப்பில் மாதா டிவியில் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா நிறைய நம்ம இனியதங்கள் வந்து திருப்பலி பார்க்குறோம். நான் பல தடவை சொல்லிட்டேன், இது என்னது ஜெபமாலை, அப்புறம் நற்கனியார், நான் வேண்டாம் நான் சொல்ல, அது நம்முடைய அடையாளங்கள். அந்த பக்தி முயற்சி அது இல்லாமல் நம்ம இல்லை. ஆனால் அதை கடந்து எவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகள், என்னென்ன இதுக்கு ஒரு டீம் வந்து ஒவ்வொரு ஊராக தமிழகம் முழுக்க பயணம் செய்து அந்த மறை மாவட்டங்களில் அந்த பங்குகளில் போய் அவங்கள்ட்ட பேசி அவங்களெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வாரக்கணக்காக உட்காந்து எடிட் பண்ணி, அதை எவ்வளோ வேலை. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்குறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு. அப்போ ஒரு வாரம் 6 அரை மணி நேரத்துக்கு வந்து எத்தனை மாதம் வேலை செஞ்சுருப்பாங்க பாருங்கள். இவ்வளோ மெனக்கடல் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு கல்யாண வீடியோ எடுக்கிற மாதிரி கிடையாது, விஷயங்கள் கிடையாது. கல்யாணங்கள் நடந்துட்டு அதை வீடியோ எடுத்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி ஒரு பாட்டை போட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. அது அப்படி கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் பயனடைகின்ற பொழுது, இவங்க பெபி சொல்கிறது மாதிரி நிறைய பேர் இது மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப அறிவுபூர்வமாக என்ற ஒரு கேள்வி எழுதியிருந்தார். இது வந்து இயேசுநாதருடைய பாடுகளை குறித்து தானே நம்ம வந்து பாஸ்கால இது பண்ணுறோம். அதுக்கடுத்து பொதுவாக பாடுகளும் உயிர்ப்பும் இணைந்து தான் வந்து அதை நடத்துவாங்க. பாடுகளோடு உயிர்ப்போடு கொண்டு முடிப்பாங்க. இப்போ இந்த உயிர்ப்பு காலத்தில் போய் இந்த பாடுகளை கொண்டு வந்து சொல்கிறீங்களே, அது நாடகமாக போடுறீங்களா, அது மாதா டிவியில் போடுறீங்களா, அதில் என்ன எனக்கு ஒரு கேள்வி. அதாவது ஏதோ இந்த திரைப்படத்தில் ஒரு செம்ம கேள்வி கேட்டேன், அன்றைக்கி தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வந்துச்சுன்னு செம்ம கேள்வி கேட்டார். எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, அவர் கேள்வி ஒரு நியாயமான கேள்வி மாதிரி எனக்கு பட்டுச்சு. என்னென்னா வந்து நம்ம என்ன தவறிட்டோம்னா, இயேசுநாதருடைய பாடுகளை வந்து தவஸ்காலத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன். தவஸ்காலத்துக்கு வெளியில் இயேசுநாதர் பாடுகளுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது.
அவர் பாவம் பாடுபட்டார், இறந்தார். அது தவஸ்காலத்தோடு முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் ரைட்டு, அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் பாடுகள் இல்லாமல் உயிர்ப்பு இல்லை, இல்லைங்களா? பிரசவ வேதனை இல்லாமல் ஒரு புது உயிர் இந்த உலகத்தில் இல்லை. அதனால் அதை எப்படி நான் மறக்க முடியும்? ஒரு தாய் எப்படி அதை மறப்பாங்க? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அப்போ ரெண்டையும் நம்ம வந்து எப்பவுமே யோசிக்கணும். உயிர்ப்பையும் நினைக்கணும், பாடுகளையும் நினைக்கணும். அப்போ தான் வந்து நான் என் ஆண்டவரை, அதனால் வந்து பவுலடியாருடைய லெட்டரில் ராயபர் வந்து சிலுவையில் அறையுண்ட இயேசுவை பற்றி உங்கள்கிட்ட போதிக்கிறேன் தானே அவர் சொன்னார். உயிர்த்தவரை பற்றி வந்து உயிர்த்தவர் அதுக்கப்புறம் தான் உயிர்த்தார். அதுக்கு முன்னாடி இந்த பாடுகள் யாருக்காக, எதற்காக, அதை நம்ம யோசிக்கணும்ல. அதை போய் விட்டு எங்கிட்ட போட்டு விட்டு உயிர்ப்பை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அதனால் இரண்டையும் நாம் யோசிக்கணும். அது ரெண்டையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது தான் பாஸ்கா கொண்டாட்டம், அந்த நிகழ்த்துக்களை, மேடை நிகழ்த்துக்களை. அதனால் ரொம்ப சந்தோஷம் பேபி, நிறைய காரியங்களை சொல்ல வச்சிட்டிங்க. இதையும் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. அதனால் மக்களை வந்து பார்த்து பயனடைய சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் மன்றாடும், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோட. ஸோ சிறப்பு ஃபாதர். நிச்சயமாக அந்த பாஸ்காக்களை அந்த ஒரு லெட்டரில் இன்னும் நிறையா லெட்டர்ஸ் இருக்குது, அதை குறித்து நிறையா தகவல் வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அது ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்மளுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக ஒரு மிகப்பெரிய ப்ரிப்பரேஷன் நம்ம எடுக்கிறோமோ, அதுபோல் அந்த பாஸ்கா நிகழ்த்துக்கலைக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து வேறு லெவல். அது இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அது வந்து தெரிய வந்திருக்குது. அதோட நீங்கள் சொன்ன ஒரு கூடுதலான புதிய தகவல், அந்த திருமண வரன் பார்க்குறதுக்கு கூட ஒரு தளமாக. ஆமாம், அது வந்து முக்கியமாக சொல்லி கிராமங்களில் வந்து நம்மளுடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து, அதாவது பொதுவாக நம்முடைய தமிழர்கள் மத்தியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்ற இதுலேயும் அது இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்கிறதுக்குல, நம்ம தமிழர்கள் மத்தியில் அது நான் மதத்தை நான் வச்சு நான் பிரிக்கலை. தமிழர்கள் கண்டிப்பாக தமிழர்கள் மத்தியில் வந்து இந்த மதத்தை சார்ந்த எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் அது ஒரு மதத்திற்கான கொண்டாட்டமாக மட்டும் நான் பார்க்கவில்லை. அது ஒரு சமூக கொண்டாட்டம், அந்த ஒரு சமூக ஒன்றிணைப்பு, சமூக கூடல். அங்கே வந்து பல காரியங்கள் பரிமாறப்படுகின்றன. அதில் வந்து இந்த திருமணம், புதிய இது பண்ணுறது, நிறைய விவசாயம், எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது, நிறைய இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதனால தான் வந்து பல விஷயங்கள், ஏதாவது வேறு பகுதி, இந்தியாவுடைய மற்ற பகுதியிலிருந்து இங்கே வந்து சில விஷயங்களை புகுத்த பார்க்குறாங்க, இங்கே உள்ளே வராது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து சமயம் என்பது தனிப்பட்ட முறையில் நம்ம பார்ப்பதே, நமது சமூகமும் சமயமும் ஒன்று பிணைந்து இங்கே கிடக்கிறது. நிச்சயமாக. ஆமாம், அதனால் இங்கே வந்து அந்த சமூகமும் ஒன்றிணைந்து வருவதனால் அந்த மனிதனை மேலோங்கி நிற்கிறது, மனிதத்தன்மை மேலோங்கி நிற்கிறது, பொறுமை அதிகமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அதிகமாக இருக்கிறது. அது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் என் சகோதரன் தானே என்ற ஒரு எண்ணம். இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் மட்டும் இங்கேருந்து போயிடுச்சுன்னா நம்மளை யாருமே டச் பண்ணவே முடியாது. நம்மளை அதிகமாக பிரித்தாழ்வது, நம்ம வந்து பெரிய விஷயங்கள் இன்றைக்கு வந்து நம்மளை மற்றவங்களாம் வந்து துண்டாடுவதற்கு பெரிய காரணமாக இருப்பது இந்த ஜாதின்ற ஒரு பெரிய சாபக்கேடு தான். மற்றபடி சமயம் நம்ம யாருமே பிரிக்கிறதே கிடையாது. யாருமே வந்து இன்றைக்கு எந்த திருத்தலங்கள் போனாலும் எல்லா மதத்தவரும் அங்கே போகிறாங்க. அந்த சாமி இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம மரியன்னையுடைய திருத்தலங்கள் எடுத்துங்க, நம்ம கத்தோலிக்கர்கள் மட்டுமா போகிறாங்க. எத்தனை நீங்கள் ஒரு 100 பேரை நம்ம சந்தித்தோம்னா அதில் 10, 20, 30 பேர் தான் வந்து மற்றவங்க எல்லாரும் மற்ற மறையை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா மாதா எங்கே போனாலும் மாதா நம்மளுக்கு வந்து துணை இருப்பாங்க, நம்மளுக்காக வந்து அந்த அருளை வாங்கி கொடுப்பாங்கன்னு விசுவசிக்கிறாங்க, நம்புகிறாங்க. நிச்சயம். அது எல்லா திருத்தலங்களும் நீங்கள் வந்து இப்போ இது வந்து இன்றைக்கு ஒரு இந்து மத திருவிழா, ஒரு மாரியம்மன் திருவிழானா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. எல்லாரும் அங்கே போய் ஒன்றா நிற்பாங்க. நான் மெக்கேல் பாளையத்தில் பங்கு தந்தையாக இருக்கும்போது பக்கத்து உள்ள சக்கம்பட்டின்னு, அது வந்து தாய் கிராமம்பாங்க, அங்கே வந்து அந்த குலதெய்வத்துக்கு அவங்க திருநா கொண்டாடும் போது அந்த மெக்கேல் பாளையத்தில் யார் பங்குசாமியாக இருக்கோ அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு முதல் மரியாதை செய்வாங்க. செஞ்சு அவர் வந்து அந்த இதை எடுத்து கொடுத்த பிறகு அவங்க பூஜையை ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னா வந்து அது மதமாக பார்க்காமல் அது எங்களுடைய தாய் கிராமம் அப்படின்ற ஒரு ரீதியில் தான் பார்க்கப்பட்டது. அங்கே வந்து சமய நல்லிணக்கம், நம்ம எல்லாரும் ஒன்றுப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அங்கே போய் நம்ம சாமி கும்பிடுறதா அவங்க நினைக்கலாம். அவங்க வந்து அவங்களோட அவங்க கொண்டாட்டத்தில் நான் அவங்களோட ஒன்றா இருக்கிறேன், நல்லா செய்யுங்கப்பா, நல்லா சந்தோஷம், நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறோம், நல்லா கொண்டாடுங்க. அங்கே வந்து எத்தனையோ கிடா வெட்டுவாங்க, அதில் பார்த்து பாதி இங்கேருந்து அனுப்பி விடுவாங்க, அரிசி அனுப்பி விடுவாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அங்கே மதம் நிற்கலையே, மனிதம் தானே இருக்குது, சமூகம் தானே ஒன்று கூடி இருக்குது. அவங்க மதத்தை பற்றி யோசிக்கவே இல்லை, யாருமே யோசிக்கலை.
கண்டிப்பாக ஃபாதர். இன்னைக்கு கூட நம்முடைய மதுரை பக்கம் அந்த கள்ளழகர் திருவிழா நடக்கும்போது அதில் அந்த கூட்டத்தில் வர்றவங்களுக்கு தண்ணியோ மோர் பாக்கெட்டோ கொடுக்கறதுல இஸ்லாமியர் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அது வந்து என்னது, அங்கே வந்து மதத்தையே பார்த்தாங்க, மனிதத்தை பார்த்தாங்க. அங்கே இருக்கிற எல்லா பக்கத்து ஒரு 1000 கிராமங்கள்லேருந்து மதுரைக்கு வந்திருப்பாங்க, எங்கேருந்தோ எல்லாரும் வந்திருப்பாங்க. அவ்வளோ பேரும் தண்ணி குடிக்கிறதுன கையில் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்கள எல்லாருமே வந்து ஆசுவாசப்படுத்துவாங்க. இங்கே யார் எந்த சமயம் அங்கே வந்து நிற்கிது? அங்கே மதம் இல்லை, மனிதம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் வந்து இந்த தமிழ் சமூகம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மனிதம் எப்பொழுதுமே மேலோங்கி இருக்கும். இந்த ஜாதின்ற சாக்கடை இங்கேருந்து போயிடுச்சுன்னா நம்மளை யாருமே தொட முடியாது. கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை நீங்கள் சொல்லக்கூடியது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான பகிர்வு. நம்ம பாஸ்கா நிகழ்ச்சி ஆரம்பிச்சது அப்படியே நம்முடைய எங்கெங்கேயோ போயிடுச்சு. கண்டிப்பாக சிறப்பு ஃபாதர். நிகழ்ச்சியோட நிறைவாக சின்ன ஜபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இனிய இதயங்களே, உங்களது கடிதங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக. தந்தை போஸ்கோனுடைய இழப்பை நீங்கள் உடனடியாக பதிவு செய்திருக்கிறீர்கள். கடிதம் எழுதி அதனை உங்களது துயரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையிலேயே தந்தை போஸ்கோ பெரிய மகான். அவர் வந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, திருச்சபைக்காக, மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக அவர் கொடுத்த அர்ப்பணிப்பு வந்து அவர் மிகவும் ஒரு புனிதத்தன்மையான ஒரு காரியம். அவர்கிட்ட நம்ம பரிந்துரையை வைப்போம். கண்டிப்பாக நமக்கு அவர் பரிந்து பேசுவார். கட்டாயம் தெரில, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவரும் புனிதர்கள் வரிசையில் வந்து நிற்பார் என்று நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெரிய நல்ல ஒரு சாட்சிய மனிதர், சாட்சிய குரு, சாட்சிய தந்தை. அதனால் அவர்கிட்ட நம்ம வேண்டிக்குவோம். கண்டிப்பாக நம்மை வழி நடத்துவார். தொடர்ந்து நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக மன்றாடுங்க. உங்களுடைய பணிகளுக்காக மன்றாடுவதோடு பணிகளை தாங்கிக் கொள்ளவும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த நாளிலே எங்களை விட்டு பிரிந்து உம்மிடத்தில் வந்திருக்கின்ற எங்கள் பாசத்திற்குரிய பேரொரு தந்தை ஜான் போஸ்கோ அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் இந்த உலகிலே செய்த அத்தனை நல்ல காரியங்களும் நீர் அறிவீர். அவருடைய சாட்சிய வாழ்க்கையை அவருக்கு நீர் கொடுத்த தாளந்துகளை எல்லாம் உம்மது மகிமைக்காக, மாட்சிக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக அவர் பயன்படுத்திய விதம் எல்லாவற்றையும் அறிவீர். ஆண்டவரே, அவருக்கு உம்மை முகமுகமாக தரிசிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தரணும். அவருடைய இழப்பால் வருந்தி நிற்கின்ற உடன்பிறப்புகள், உறவுகள், செங்கல்பட்டு மறைமாவட்டம், இந்த மாதா தொலைக்காட்சி நீர் எல்லாருக்கும் ஆறுதலாக வரும்படியாக அவருடைய பரிந்துரையின் வழியாக எங்களை வழிநடத்த முடியாது மிக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நிச்சயமாக இன்றைக்கி வந்து கடிதங்கள் அப்படிங்கிறத காட்டிலும் நம்முடைய அவர் தந்தை போஸ்கோ அவர்களுடைய நினைவுகள் நம்முடைய நிகழ்ச்சியில் மேலோங்கி இருந்துச்சு. கண்டிப்பாக இனியதயங்கள் அவருக்காக, அவர் வழியாக ஜெபிக்க கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. ஸோ இனியதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி. அன்பர்களே, நம்மை விட்டு காலம் சென்ற நம்முடைய அன்பு அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அதுபோல் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் தொடர்ந்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனிய இதயங்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைண்டன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.